கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இன்னைக்கு ஏசப்பா அவங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்துரும் ஆயுசு நாட்கள் பெருகும்னு சொல்றாரு. ஆமென். இப்போ கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி பயந்துட்டுருக்கீங்க. டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்து என்ன ஆக போகுது, பயந்து போயிருக்கிறீங்க. உங்கள் ஆயுஷ் நாட்கள் பெருகணுமா? கர்த்தருக்கு பயந்துருங்க. கர்த்தருக்கு பயந்துருக்கும் போது ஆயுஷ் நாட்கள் பெருகுன்னு வேதத்தில் வசனம் சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ராஜா எசேக்கியேல் ராஜா அவரோட ஆயுஷ் நாட்கள் முடிய போகுதுன்னு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறார். சொன்னப்ப ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட உடனே கர்த்தர் 15 வருடத்தை அவரோட வாழ்க்கையில கூட்டி கொடுத்தார். அந்த ராஜாவோட வாழ்க்கையில 15 வருடம் கூட்டப்பட்டது. ஏன்னா அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இன்னைக்கும் நீங்க கர்த்தருக்கு பயந்துருங்க. பயந்திருக்கும் போது உங்க ஆயுசின் வருஷங்கள் பெருகும். ஆமென். கர்த்தருக்கு பயந்தா நிறைய காரியங்கள் நடக்கும். ஞானம் வரும், ஆசீர்வாதம் வரும், ஆயுசு நாட்களும் பெருகும். இப்போ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, ஆனால் இப்போ உங்களை கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுங்க. உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க. ஈசப்படுறதுனால கழுவப்படுங்க. உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் மரண பயம் மாறும். எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு ஏசப்பா உங்கள் வருஷத்தில் உங்கள் ஆயுசு நாட்களில் வருஷத்தை கூட்டி கொடுப்பார். ஆமென்.